வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் பிளஸ் கன்சிஸ்டன்சி ஈக்குவல் டு சக்சஸ். என்ன சம்பந்தமே இல்லாத ஃபோக்கஸ், கன்சிஸ்டன்சி, சக்சஸ் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக மார்ச் 1, இன்னைக்கு 12th வந்து ஸ்டேட் போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். எக்ஸாம் எழுதுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து 10th போர்டு எக்ஸாம் பத்தி. ஆக்சுவலாக 10th போர்டு எக்ஸாம் வந்து மார்ச் 26. அப்போ நம்ம கிட்ட இன்னும் முழுசா 25 டேஸ் இருக்கு. லாஸ்ட் ஃபைனலா இருக்கக்கூடிய இந்த 25 டேஸை நம்ம எப்படி சக்சஸ்ஃபுல்லா மாத்திக்கிறது, இது மூலமா நம்மளுடைய கோலை நம்ம எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா நம்மளுடைய கோல் என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தோம் அப்படின்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அது டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் அப்படிலாம் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஆச்சு நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எய்மா இருக்கும். இல்ல ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தோம் அப்படின்னா 450 இல்ல 400க்கு மேல நான் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எய்மா இருக்கும். அப்படி இல்லை நம்ம ஸ்லோலா இருக்கும் அப்படின்னா எப்படியாச்சும் நான் 5 சப்ஜெக்ட் பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோலா இருக்கும். இதுக்காக தான் லாஸ்ட் 1 இயரா நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இயரோட எண்ட்ல நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடியது வந்து லாஸ்ட் 25 டேஸ் மட்டும்தான். இந்த 25 டேஸ் நம்ம சக்சஸ்ஃபுல்லா மாத்திக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம் தான். ஒன்று ஃபோக்கஸ், இன்னொன்று கன்சிஸ்டன்சி. ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பத்தி பார்க்கலாம். ஃபோக்கஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கவனம். படிக்கிறது மட்டும் இல்லை, வேறு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த ஒரு செயல்பாடுகளை நம்ம ஈடுபடுறதா இருந்தாலும் சரி, அதில் முழுமையான கவனத்தோடு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னால் மட்டும்தான் நமக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். ஏன்னா சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நமக்கு பாதி ரோலை ப்ளே பண்ணுறதே வந்து இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது தான். அதாவது 50% ஆஃப் ரோலை வந்து இந்த ஃபோக்கஸ் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கு. இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் நம்ம ஒரு செயல்பாடில் ஈடுபடுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக சக்ஸஸாக போய் முடியாது. ஆக்சுவலாக நம்ம டே பை டேயில் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஹெட்செட் போட்டுட்டு தான் வந்து நம்ம பைக் ஓட்டிகிட்ருக்கோம், டிவி பார்த்துட்டு தான் சாப்பிட்டுட்ருக்கோம், ஃபோன் பார்த்துட்டு தான் சாப்பிட்டுட்ருக்கோம், டிவி பார்த்துட்டு தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய கவனச்சிதறல்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் நம்ம அதை தான் வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நமக்கு டிவி பார்க்குறதும் சரி, ரீல்ஸ் பார்க்குறதும் சரி ஈஸியாக இருக்குது. பட் படிக்கிறது அப்படின்றது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்த ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். மீதி நம்ம புதுசாக ஒரு விஷயத்த பண்ணுறப்ப அது நமக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக தான் தெரியும். ஸோ நம்ம படிக்கிறத வந்து ரெகுலராக பண்ணுறதில்ல. அதே நேரத்தில் படித்தாலும் கூட நம்ம அதை ஃபோக்கஸ், அதில் என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு கவனத்தோடு நம்ம அதில் செயல்படுறதே இல்லை. படிக்கிறப்ப டிவி பார்த்துட்டே படிச்சுட்ருக்கோம். ஸோ இது நமக்கு கவனச்சிதறல் தான் ஏற்படுத்தும். நம்ம என்ன தான் படித்தாலும் அது நமக்கு ஞாபகம் இல்லாமல் தான் போகும். ஸோ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய 25 டேஸுக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நமக்கு கவனச்சிதறல் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய எல்லா பொருளையுமே ஒதுக்கி வச்சிரும். டிவி, ஃபோன் இது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு, ஆக்சுவலாக கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நமக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் 25 டேஸை நம்மளுடைய கோல்காக நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். நம்மளுடைய கோலை நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தூக்கி தூரம் வச்சு தான் ஆகணும். அப்போ தான் நம்மளால் ஃபோக்கஸாக படிக்க முடியும். நம்ம ஃபோக்கஸாக படித்தோம் அப்படின்னால் மட்டும்தான் நமக்கு எக்ஸாம் ஹாலில் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட்டுட்டு நான் 1 டே வந்து டிவி பார்த்துக்கிறேன், 1 டே வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னு இந்த லாஸ்ட் 25 டேஸில் வந்து நம்ம ஏதாவது ஒரு பிளான் போட்டு தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னால் கண்டிப்பாக அது சக்ஸஸில் போய் முடியவே முடியாது. நீங்கள் இந்த லாஸ்ட் 25 டேஸை யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னால் உங்களுக்கு கவனச்சிதறலை ஏற்படுத்தக்கூடிய டிவி, ஃபோன் இதை எல்லாத்தையுமே வந்து தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு படிக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் நம்மளுடைய கவனத்தை வந்து நம்மளுடைய படிப்பு மேலே மட்டுமே செலுத்துறதுக்கு நம்ம டிவி அண்ட் ஃபோனை மட்டும் கட் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்னும் 2 சின்ன டிப்ஸை கூட நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு யோகா பண்ணுறது, 2வது எக்ஸசைஸ் பண்ணுறது. என்கிட்ட இருக்கிறது ஜஸ்ட் 25 டேஸ் தான். இதில் வந்து நான் போய் யோகா எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோமா அப்படின்னு கேட்டால் நான் வந்து ஒன் டே 1 hour அப்படிலாம் நான் பண்ண சொல்ல. ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்டடீஸ்க்காக பிளான் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டைமில் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி அதில் 10 minutes யோகா பண்ணுங்கள், ஒரு 20 minutes வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நம்ம பண்ணக்கூடிய 10 minutes யோகா வந்து நம்மளுடைய மனசுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், நம்மளுடைய மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். நம்ம பண்ணக்கூடிய மீதி இருக்கக்கூடிய 20 minutesல நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வந்து நம்மளுடைய பாடியை பில்ட் பண்ணுறதுக்கும் சரி, நம்மளுடைய ஹெல்த்தை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கும் சரி யூஸ் ஆகும். ஸோ நம்ம எதுக்காகவும் டெய்லியும் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஃபோக்கஸ்டாக வச்சுக்கிறதுக்காக ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது ஸ்டார்டிங்கில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதை ரெகுலராக பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக போயிடும்.
ஸோ நமக்கு கிட்ட இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் 25 டேஸை நம்மளுடைய கோல்காக தான் நம்ம வந்து செலவு பண்ண போகிறோம். ஸோ அடுத்த 25 டேஸ்க்கு நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்மளுடைய டிவி, மொபைல்ஸ் இதையெல்லாம் வந்து தியாகம் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஸ்டடீஸில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்கள் எடுத்துகிட்டு இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெண்டாவதாக நம்ம பண்ண வேண்டியது கன்சிஸ்டன்சி. ஃபோக்கஸ் எப்படி நம்மளுடைய சக்ஸஸில் 50% ரோல் பண்ணுதோ அது மாதிரி கன்சிஸ்டன்சியும் 50% நம்மளுடைய சக்ஸஸில் ரோல் பண்ணுது. நம்ம ஒரு விஷயத்தை ஃபோக்கஸாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் மட்டும் நம்ம படிச்சுட்டு நல்லா ஃபோக்கஸாக எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாமல் ஒரு நாள் மட்டும் நம்ம படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு கண்டிப்பாக சக்ஸஸை வந்து கொண்டு வந்து தராது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக ரெகுலராக நம்ம ஒரு விஷயத்தை பண்ணோம் அப்படின்னால் மட்டும்தான் அது நம்மளுடைய சக்ஸஸ்க்கு ஒரு வழிவகுக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு மரம் வளர்க்குறதே எடுத்துப்போமே. நம்மளால் அப்படியே ஸ்டார்டிங்லேயே ஒரு மரத்தை கொண்டு வந்து நிறுத்திட முடியாது. நம்ம வந்து ஒரு செடியை கொண்டு வந்து நடணும். அதுக்கு ரெகுலராக நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். அப்படி ரெகுலராக நம்ம தண்ணி ஊற்றிட்டே இருந்தோம் அப்படின்னால் மட்டும்தான் அது வளர்ந்து ஒரு மிகப்பெரிய மரமாகும். ஸோ அந்த மரம் மாதிரி நம்மளுடைய சக்ஸஸை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக தண்ணி ஊற்றுறது வந்து நம்மளுடைய கன்சிஸ்டன்சி அண்ட் நம்ம செடியை வைக்கிறது அப்படின்றது வந்து நம்மளுடைய கவனம். ஸோ இப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபோக்கஸாக ஒரு செடியை வச்சு அதுக்கு ரெகுலராக நம்ம தண்ணி ஊற்றினோம் அப்படின்னால் மட்டும்தான் மரம் அப்படிங்கிற சக்ஸஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஃபோக்கஸாக படிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு செடியை நட்டுட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்படியே நம்ம நட்டு விட்டுட்டோம் அப்படின்னால் மட்டும்தான் அது அப்படியே மரம் ஆகிடுமா? கண்டிப்பாக கிடையாது. நம்ம ரெகுலராக அதுக்கு தண்ணி ஊற்றி தான் ஆகணும். ஸோ அது மாதிரி நம்ம ரெகுலராக நம்ம படித்து தான் ஆகணும். ஃபோக்கஸாக ரெகுலராக நம்ம படித்தோம் அப்படின்னால் மட்டும்தான் நமக்கு அந்த சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ நம்ம ஃபோக்கஸாக இன்னிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னால் அட் த சேம் டைம் அதை ரெகுலராக நம்ம பண்ணணும். உங்களுடைய டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டமாக போயிடும். ஸோ இந்த 25 டேஸ்க்கு உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி பிளான் போடுங்க. அந்த ஸ்டடி பிளானில் ஒரு 1/2 hour வந்து உங்களுடைய எக்ஸசைஸ்க்காகவும் உங்களுடைய யோகாக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மீதி இருக்கக்கூடிய நேரங்களில் படிக்கிறதுக்காக மட்டும் செலவு பண்ணுங்கள். அந்த டைமில் உங்களுக்கு பிரேக் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு 10 minutes ஒரு 15 minutes மட்டும் பிரேக் எடுங்க. அப்படி பிரேக் எடுக்கிற அந்த டைமில் கூட ஓடி போய் டிவி பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம ரீல்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு போகாதீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி பிரேக் 15 minutes 10 minutes நீங்கள் பிரேக் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னவெல்லாம் படிச்சிங்க அப்படிங்கிறத குட்டியாக ஒரு மைல்டான ஒரு வாக் மாதிரி போயிட்டு அதில் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படின்றத ரீகால் பண்ணி பார்த்துட்டே இருங்க. நம்ம ஃபோக்கஸாக படிக்கிற அதே நேரத்தில் ரெகுலராக படிக்கிற அதே நேரத்தில் நம்ம ரீகால் பண்ண வேண்டியதும் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஸ்டடி பிளான் போடுறீங்க அப்படின்னா அப்போவே நான் எந்தெந்த டைமில் பிரேக் எடுக்கணும், அட் சேம் டைம் நான் படித்ததெல்லாம் எப்போ ரீகால் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்களாவே ஒரு டைம் டேபிள் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தவங்க டைம் டேபிள் போட்டு கொடுக்குறது தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணியாதீங்க. உங்கள் ஃப்ரெண்டு இல்லை வேறு யாராச்சும் உங்களுக்கு டைம் டேபிள் போட்டு கொடுக்குறாங்கன்னா அது அவங்களுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டு தருவாங்க. பட் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் டைம் டேபிளை நீங்களே வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு எது வந்து சூட்டபிளாக இருக்கும், எந்த டைம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், எந்த பிளேஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், எந்த டைமில் நான் எந்த சப்ஜெக்டை படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் உங்களுடைய ஸ்டடி பிளானுக்காக நீங்கள் தனியாக ஒரு டைம் டேபிள் போட்டு அதுக்காக அடுத்த 25 டேஸ் வந்து செலவு பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக செலவு பண்ணுங்கள். ரெகுலராக ஒரு விஷயத்த பண்ணுங்கள். அதாவது ஃபோக்கஸ்டாக ஃபஸ்ட்டு நமக்கு மெயினாக தேவை ஃபோக்கஸ். நம்ம இது தான் பண்ண போகிறோம், இது தான் படிக்க போகிறோம் அப்படின்னு அதில் முழுமையான கவனத்தை செலுத்துங்க. அதுக்கப்புறமா ரெகுலராக படிங்க. 1 day படிக்கிறது, 1 day விட்டு அதுக்கப்புறமா படிக்கிறது, 1 week விட்டு அதுக்கப்புறமா படிக்கிறது, அந்த மாதிரி மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஃபோக்கஸாக படிங்க, ரெகுலராக படிங்க. ஸோ ஃபோக்கஸ் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி ஈக்குவல் டு சக்ஸஸ். ட்ரை பண்ணி பாருங்கள்.